विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् संध्यादं भविजृम्भितं श्रुतिशिरस्थानन्तराधिष्ठितम् सप्रेम भ्रमराभिराममसकृत् सद्वासनाशोभितम् भोगीन्द्राभरणं समस्तसुमनः पूज्यं गुणाविष्कृतम् देवे श्रीगिरिमल्लिकार्जुनमहालिङ्गं शिवालिङ्गितम् भृङ्गेच्छा नटनोत्कटः करिमदग्राह्ये स्फुरन्माधवाह्लादो नादयितो महासितवपुः पञ्चेषुणा च धृतः तत्पक्षः सुमनो वनेषु स पुनः साक्षान्मदीये मनो राजीवे भ्रमराधिपो विहरतां श्रीशैलवासी विभोः कारुण्यामृतवर्षिणं घनविपद्ग्रीष्मच्छिदाकर्मठम् विद्यासस्य फलोदयाय सुमनः संसेव्यमिच्छाकृतिम् नृत्यद्भक्तमयूरमद्रिनिलयम् चञ्चच्चटामण्डलम् शम्भो वाञ्छति नीलकन्धर सदा त्वां मे मनश्चातकः. சிவானந்த லஹரி பிரகரணம். ஆச்சாரியால் இந்த பிரகரணத்துல ஒரு வசத்தியான ஒரு காவிய சைலியை நமக்கு காமிச்சிருக்கார். பரமேஸ்வரனிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தி, அந்த பக்தி பிரபாவமானது எப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் பரமேஸ்வரனா காணப்படுறார். அந்த உபாசனா மகிமை எப்படி இருக்குன்னா எதை பார்த்தாலும் பகவானாக காணப்படக்கூடியதான நிலைக்கு உபாசனம். அப்படி இந்த சிவோபாசனமானது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவர் வாழ்க்கையில எப்பொழுதும் எதை பார்த்தாலும் சிவனாகத்தான் காணப்படும். அப்ப அந்த பரமேஸ்வர பாவனை என்னென்னமாக இருக்கு, எப்படி இருக்கு என்கிறது அழகாக அந்த அவருடைய திருஷ்டியானது இந்த ஸ்லோகங்கள்ல தெரிகிறது. இப்ப சாதாரணமாக போனதர் ஒரு மல்லி புஷ்பத்தை பார்த்து சிவனுக்கும் மல்லி புஷ்பத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சாதிருஷ்யத்தையும் அதனால ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் காண்பித்தார். அதே போலயே அடுத்ததா ஒரு ஸ்லோகத்துல ஒரு வண்டு எப்படி இருக்கோ அது மாதிரி பரமேஸ்வரர் இருக்கார். சாதாரணமாக ஒரு வண்டு பார்க்கிறோம், அந்த வண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வண்டோட பரமேஸ்வரனுக்கு ஒரு சம்பந்தத்தை கல்பிச்சு வச்சிருக்கார். இப்ப பாருங்க, ஒரு மயிலை பார்த்தா பரமேஸ்வரன், ஒரு மேகத்தை பார்த்தா பரமேஸ்வரன், மலையை பார்த்தா பரமேஸ்வரன், வண்டை பார்த்தா பரமேஸ்வரன். இப்படி எந்த ஒரு பொருளானது உங்களுக்கு வாழ்க்கையில காணப்படுகிறதோ அந்த பொருள்கள் எல்லாம் பரமேஸ்வர சம்பந்தமாக இருக்கிறதாக காணப்படும். இதுதான் உத்தம உபாசக லட்சணம். அவனுக்கு இதம் சர்வம் எதய மகாத்மா, எதை பார்த்தாலும் அந்த பிரம்மஸ்வரூபமாகவே காணப்படுகிறது. ஆகையால் அவனுக்கு லௌகிகமான விஷயங்கள்ல விருப்பு வெறுப்புகளோ காமக்ரோதாதிகளோ ஒன்றும் ஏற்படுவதில்லை. அந்த ஒரு ஸ்வரூபத்துல இங்க சொல்ற ஒரு வண்டை காமித்து அந்த வண்டு மாதிரி பரமேஸ்வரன் இருக்கார் பாருங்க அப்படிங்கிற இந்த ஸ்ரீசைலத்துல இந்த சிவானந்த லஹரி எழுதினதாக ஒரு சரித்திரம். அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு மல்லிகார்ஜுனன்னு பேரு, அங்க இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரமராம்பான்னு பேரு. அந்த பிரமரம்னு சொன்னா ஒரு வண்டு, அந்த வண்டு மாதிரி அம்பாள் சுத்தின்னு இருக்காளாம் பரமேஸ்வரனையே. பரமேஸ்வரனுடைய லிங்கத்துக்கு மேல வச்சதான மல்லி புஷ்பங்கள் அந்த மல்லி புஷ்பங்கள் மேல சுத்தி கொண்டிருக்கா. அதே விதமாக அந்த பரமேஸ்வருடைய லிங்கத்தையும் சுத்தி கொண்டே இருக்கா, பிரதர்ஷனம் பண்ணி கொண்டிருக்காங்கிற ஒரு சரித்திரம் அந்த ஊருடைய ஸ்தல புராணம். இப்ப அந்த வண்டை பத்தி விசேஷமா மல்லி புஷ்பத்தை பார்த்தார். மல்லி புஷ்பத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சாதிருஷ்யத்தை சொன்னார். இப்ப இந்த மல்லி புஷ்பத்தை சுத்தி வண்டு இருக்கக்கூடியதான வண்டு அவருடைய மனசை கவர்ந்தது. இந்த வண்டுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்குங்கிறது இப்ப சொல்றார். இந்த வண்டை பத்தி பார்ப்போம். ஒரு வண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண் வண்டு
அது பெண் வண்டு எப்படி சிரிக்குமோ அப்படி பார்க்கறது. லோகத்துல எல்லாமே பிடித்தான். ஆனா விவகாரம் என்னன்னா பிராணிகளுக்கு தெரியாது. மனுஷியாள் அவ எப்படின்னு 4 பேருக்கு தெரியாம இருந்துருப்பா. அபிமானம் இருக்கும், இருந்தாலும் 4 பேருக்கு நடுவுல நம்ம சங்கத்துல இருக்கும் பொழுது 4 பேர் இதை பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இளமரவா கைமரவா வச்சுட்டு நாட்கள் இருந்தது. இப்ப அகோரமா போயிடுது. பசுக்களை விட ரொம்ப மோசமா போயிட்டா மனுஷாள் இருக்க. இருந்தாலும் அந்த பெண் வண்டு எப்படி சந்தோஷப்படுமோ அது மாதிரி ஆண் வண்டு நடந்துக்கிறதா. அது அந்த வண்டனுடைய ஒரு ஸ்வரூபம். வண்டு என்ன பண்றது, அந்த பெண் வண்டுக்கு தகுந்தா போல அதுக்கு இஷ்டமாக நடந்து கொண்டிருக்கு. வண்டு என்ன பண்றது இன்னொன்னு, யானையினுடைய தலையில மதம் இருக்க மத ஜலம் பெருகும். யானையானது நல்லா சாப்பிட்டு அது சந்தோஷமா இருக்கும் பொழுது அதனுடைய கண்டஸ்தலத்துல இருந்து லலாட்டத்துல இருந்து மத ஜலம் பெருகும். அந்த மதலம் நல்ல வாசனையோட இருக்கும். அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு இந்த வண்டானது அதுல போய் உட்கார்ந்துட்டே இருக்கும். யானை கண்டஸ்தலத்திலிருந்து வரக்கூடியதான மத ஜலத்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டே இருக்கும். இந்த வண்டெல்லாம் எப்ப அதிகமாக காணப்படும் தெரியுமோ, வசந்த ருத்துவுல. அந்த வசந்த ருத்துவ தான் நிறைய புஷ்பங்கள் பூக்க ஆரம்பிக்கும், நிறைய வாசனைகள்லாம் இருக்கும், அங்கே தேன் நிறைய கிடைக்கும். ஆகையால் அந்த வசந்த ருத்துவுல ஆனந்தமாக அது எல்லோருக்கும் தெரியும். வண்டு மட்டும் என்னன்னா அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா எப்பொழுதும் ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கும் ஒரு சத்தம். வண்டு எங்க இருந்தாலும் சத்தம். நீங்க தூங்கிட்டே இருக்க உங்க காதை சுத்திண்டு ஒரே கொசு அது சத்தம் பண்ணிட்டே இருக்கோ இல்லையோ, அதுக்குதான் அதுக்கு சக்கரின்னு பேரு. மகாவிஷ்ணுடைய கையில சக்கரம் மாதிரி உங்க காத்துல இருக்கிற கொசுவுக்கும் சக்கரின்னு பேரு. ஏன்னா சுத்திண்டே இருக்கு பாருங்க, காதை சுத்திண்டே இருக்கு. அதே போலயே இந்த வண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது அந்த ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கு, சும்மானு ஒரு சத்தம் பண்ணிட்டே இருக்கு. அதோட இல்ல அதனுடைய சொரூபம் என்ன, கருத்த கருப்பு. வண்டனுடைய சொரூபம்னா கருத்த கருப்பா இருக்கு. இன்னொன்னு, இந்த வண்டு எப்ப வந்தாலும் அது மனுஷியாளுக்கு அதை பார்த்து பார்த்து மனுஷியாளுக்கு அந்த மன்மதனுடைய ஒரு ஆசையானது அதுக்கு ஏற்படும் அந்த வண்டுனால, அதை பார்க்கறதுனால. அது ஒண்ணு. இது எங்க இருக்கு, எப்பொழுதுமே நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வனத்தை சுத்திண்டே இருக்கும், வேற எங்கேயும் போறாது. அந்த வண்டனுடைய சுபாவம் என்ன, நிறைய புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வனம், பார்க்கு, அவைகள்லாம் சுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த வண்டானது என்னுடைய மனசு எனக்கூடியதான அந்த இதுல பிரமராதிபமான அந்த மண்டானது என்னுடைய மனசுன்னு தாமரையில உட்காரட்டும் இப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்துல ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டானது பெண் வண்டுக்கு இஷ்டமா நடந்து கொண்டிருக்கு. யானையினுடைய மத ஜலத்துல பருகிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கேயே சுத்தி கொண்டிருக்கு. வசந்த ருத்து கண்டா அதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, கருப்பான ஒரு நிறத்தை கொண்டிருக்கு. மன்மதனால் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்திட்டு அந்த வண்டுக்கு மன்மதனுடைய அனுகிரகம் இருக்கு. நல்ல ஒரு பார்க்கு, வருஷங்கள் இது புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல சுத்தி கொண்டிருக்கு. அப்படிப்பட்டதான வண்டானது என் மனசில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை இப்ப நடக்கிறது. ஆனா இங்க வண்டுன்னு சொன்னீங்கள, எந்த வண்டு சார் அப்படின்னு கேட்கிறார். நடனோட்கடா கரிமதகிராஹி ஸ்புரன் மாதவாக்லாதா நாதயுதா மகாசிதவபோ பஞ்சேஷுடாச்சாத்ருதா தத்பட்சஸ்ஸு மனோவனேஷு சபுனः சாட்சான்மதீயே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபூ. இங்க என்ன சொல்றது, பிரமராதிபகா, இந்த வண்டுக்கு அதிபையா இருக்கக்கூடியதான பிரமராம்பாவுக்கு அதிபர். பிரமராம்பாள்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அம்மா. அந்த மகா தேவி இருக்காளே, அவருடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடியதான இந்த பிரமராதிபன் என்னுடைய மனசுல விஹரதாம் எப்பொழுதும் ஆனந்தமா விஹரித்துக் கொண்டிருக்கட்டும். அவர் யாரு, ஸ்ரீசைலவாசி விபூ, ஸ்ரீசைலவாசியா இருந்திருக்கார். அப்படிப்பட்டவர் அவர் எப்பொழுதும் என் மனதில் இருக்கட்டும். சரி,
அந்த பிரமராதிபனாக ஸ்ரீசைலவாசி எப்படி இருக்கார்? வண்டோட அவரை சேர்த்து வச்சிருக்க. அந்த வண்டானது, வண்டுக்கு பிருங்கம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. புருங்கீச்சா நடனோத்கடா, பெண் வண்டுக்கு இஷ்டமாக நாட்டியமாடுபவர். அந்த அந்த வண்டுக்கு சொன்ன. இங்க எப்படி புருங்கீச்சா நடனோத்சுகா, இங்க புருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர். அதே போலயே அவர் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கார், தன்னுடைய வாகனமா இருக்கார் நந்தீஸ்வரர். இந்த நந்தீஸ்வரன் புருங்கி எனக்கூடியதான மகர்ஷிகள்லாம் தாளம் போட்டு இருக்கார். அந்த தாளத்துக்கு தகுந்தா போல நாட்டியம் ஆடிட்டு இருக்கார். இவர் எப்படி இருந்திருக்கார்? புருங்கி புருங்கி பிருங்கிரிடஸ் தண்டு நந்தினோ நந்திகேஸ்வரோ அப்படின்னு புருங்கி பிருங்கிரிடன் தண்டு நந்தி நந்திகேஸ்வர இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் அவள்லாம் இருந்துட்டு அவ நாட்டியம் ஆடும் பொழுது தாளம் போட்டு இருக்க. அந்த தாளத்துக்கு தகுந்தா போல நாட்டியம் ஆடுறாராம். நாட்டியம்ங்கிற ஒரு கலை இருக்க, அதுக்கு ஸ்ருதி இருக்கணும், அதோட சங்கீதம் இருக்கணும், நாட்டியம் இருக்கணும், பாவம் இருக்கணும். இந்த பாவங்களோட சேர்ந்து நாட்டியம் ஆடணும். அப்பதான் அது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இந்த புருங்கி முதலிய மகர்ஷிகளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நாட்டியம் ஆடிருக்கார். புருங்கீச்சா நடனோத்கடா ஒண்ணு. கரிமத கிராகி யானை கஜாசுரன் ஒரு அசுரன். ஒரு அரக்கன் யானை வேஷத்துல வந்துட்டு பரமேஸ்வரன் எல்லோரையும் மிஷ பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த கஜாசுரனை அடக்கிறதுக்காக பரமேஸ்வரன் அவரை கொன்னார். அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான மேல் தோலை கிழிச்சு அதை தன்னுடைய சரீரத்துல ஒரு வஸ்திரமா தரித்தார் அப்படின்னு இருக்கு. கரிமத கிராகி, கரி யானை, யானையினுடைய மதத்தை கொழுப்பை அழைத்தவர். முன்னால கரிமத கிராகின்னு கரி யானை, யானையினுடைய மத நீர், மத ஜலம், அந்த மத ஜலத்தை பெருகக்கூடியது வண்டுன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு கரிமத கிராகி, கரி கஜாசுரனுடைய மதத்தை அழித்தவர் கரிமத கிராகி பரமேஸ்வரன். புரன் மாதவாக்லாதா, முன்னால என்ன சொன்னேன்? மாதவம்னா மது மாசம், மது மாசம்னா வசந்த ருத்து. வசந்த ருத்துல ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு ரீங்காரம் பண்ணிட்டு எங்கும் சுத்தி கொண்டிருக்கிறவர்னு சொன்னேன். அது யாரு சுத்தி கொண்டிருக்கிறது? வண்டு. பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? அதே பதத்தினாலே தெரியும். ஸ்புரன் மாதவாக்லாதா, மகாவிஷ்ணு இருக்காரு. அந்த மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அழகான மோகினி வடிவத்தை பார்த்தார். இங்க மாதவன்னு சொன்னா மாது மாசம் இல்ல, இங்க மாதவன்னா மாதவ ருத்து இல்ல. அந்த ருத்துங்கிறது வண்டுக்கு சொன்னேன், வசந்த ருத்துன்னு. இங்க மாதவன்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணார்? மோகினி வேஷத்தை போட வேண்டியதான நிர்பந்தம் வந்தாச்சு. எதற்காக மோகினி வேஷம் போட வேண்டி வந்தது அப்படின்னா, அமிர்தம் கிடைச்சதுமே அரக்கர்கள் அந்த அமிர்த குடத்தை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சுடுறா. அந்த சந்தர்ப்பத்துல தேவதைகளுக்கு இல்லாம போயிடும். அதுக்காக ஒரு அழகான ஒரு ரூபத்தை எடுத்தார். திரிலோக சுந்தரனா ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த உருவத்தை பார்த்ததுமே ராட்சசாலோ தேவதைகள்ல மோகிச்சு விட்டா. அப்ப என்ன சொன்ன அந்த அம்பாள், நீங்க எல்லாம் வரிசையா உட்காருங்க, உங்களுக்கு நான் அமிர்தத்தை எல்லோருக்கும் பரிமாறுகிறேன். நான் வரிசையா உட்கார்ந்த அரக்கர்களுக்கெல்லாம் சொன்னார். அப்புறம் நான் போடுறேன், முதல்ல தேவதைகள் ஒவ்வொரு சொட்டு மட்டும் விட்டுவிட்டு வரேன். இப்படி வரிசையாக எல்லாத்தையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, முடியறதுங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு அரக்கன் அங்கிருந்து இங்க வந்ததுமே, இந்த பக்கம் வந்ததுமே அவரை தான் தன்னுடைய சக்கராயுதத்தினால கொண்டு விட்டார். அந்த அவதாரம் முடிஞ்சாச்சு. இப்படி ஒரு மோகினி அவதாரம் முடிஞ்சதுமே பரமேஸ்வரன் அங்க இல்ல. அதுக்கு முன்னால ஹாலால விஷத்தை பருகினார். அவருக்கெல்லாம் சந்தோஷம் வந்ததுமே கிளம்பி போயிட்டார் அவர். இந்த ஒரு உருவமானது திரிலோக சுந்தரமான உருவம் எல்லா தேவதைகளையும் எல்லா அரக்கர்களுக்கும் ஒரு ஆச்சரியத்தை வியப்பை உண்டு பண்ணிட்டு அப்படிங்கிற வார்த்தை கொஞ்ச நாள் ஆனப்புறம் அவருக்கு தெரிஞ்சது. பார்த்தார், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நாம் பார்க்க வேண்டாமா? மகாவிஷ்ணு இப்படிப்பட்ட ஒரு பெண் வேஷத்தை போட்டதை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு வைகுண்டத்துக்கு போனார். அப்பொழுதும் கேட்டார். அந்த உருவத்தை பார்த்து ஆனந்தப்பட்டார். கரிமத கிராஹி ஸ்புரன் மாதவாக்லாதா, ஸ்புரன் மாதவா, ரொம்ப அழகாக பிரகாசிக் கொண்டிருக்கக்கூடியது அந்த பெருமாளுடைய உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர். அது அப்படி ஸ்புரன் மாதவாக்லாதா. அதுக்கு பிறகு நாதயுதா, அந்த வண்டுக்கு ஒரு நாதம் இருக்கு. அந்த நாதத்துக்கு ரீங்காரம் சுத்தின்னு இருக்கும். அது பரமேஸ்வரனுக்கு என்ன நாதம் இருக்குன்னு, இவருக்கு ஓங்கார நாதர்.
நாதத்தோடு கூடினவர். நாத தனு மனிஷம் சங்கரம், நாத தனுவாக இருந்து கொண்டிருக்கார். ஆனா இவர் எப்படி, எந்த நாதம் அங்க இருக்கக்கூடியதான வண்டு மாதிரியான ரீங்காரம் இல்லை. இந்த பரமேஸ்வரனுக்கு ஓங்கார நாதம், அகார உகார மகார நாதங்கள் அப்படின்னு. இது ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தி துரியம், அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஒரு நாதத்தோடையே இருக்கார். ஆகையால் அந்த பரமேஸ்வரனை சொல்றதுக்கு சொல்லு இல்ல. சிவா என்ற பதமோ ஹரா என்ற பதமோ இந்த பதங்கள்லாம் பரமேஸ்வரனுடைய உருவத்தை காட்டமே தவிர அவருடைய நாதத்தனுவா இருக்கக்கூடிய இந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை இவைகள்லாம் ஒன்றும் காட்டாது. ஓங்கார லட்சியமா பரமாத்மா இருக்க. அப்படிப்பட்டதான அந்த நாததனு நாதயுதா, பரமேஸ்வரன் நாதயுதன். அதற்கு பிறகு பிருங்கு, இந்த வண்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன், கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். மகாசீதவபு, மகாசீதவபு, பரமேஸ்வரன் வெளவெளியில் இருக்கார். வண்டானது மகா அசீதவபு, சம்ஸ்கிருதத்துல எப்படி பிரிக்கிறது வர, மகா அசீதவபு, கருப்பாக இருந்திருக்கார், இருந்தது வண்டு. எங்க பரமேஸ்வரன் எப்படி மகா அசீதவபு, வெளவெளியில் இருக்காரியா. அந்த ரெண்டுக்கும் ஒரே பதம் போட்டிருக்காரு, மகா அசீதவபு பஞ்சேஷுணா சத்ரதா. இவர் என்ன பண்ணினார், அந்த வண்டானது பஞ்சேஷுணா சத்ரதா, பஞ்ச பானங்கள் இருக்கக்கூடியதான மன்மதன் அந்த வண்டுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தார். அவர் என்ன பண்ணினார், புஷ்பங்கள்லாம் வரும் பொழுது எல்லோருடையும் ஒரு ஆசையை உண்டு பண்றது, எல்லோருடைய மனசுலையும் ஆசையை உண்டு பண்றதுக்காக வண்டுகளை விடுவார். அந்த வண்டானது அப்படியே போய் ரீங்காரம் பண்ணி அங்கேயே இருந்ததுன்னா அந்த புஷ்பங்கள் மேல நமக்கு ஆசை வரும், அதை எடுக்க போவா, அதை பிடிப்பா, அந்த வாசனையை கேட்பா, அவ மனசுல விகாரம் ஏற்படும். இப்படி இருந்தது. இதன் சாதாரணமாக நடக்கிறது. வெறும் மனுஷியால் மட்டுமல்ல, பிராணிகளுக்கு கூட அந்த காலத்துல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இப்படி ஏற்படும். அதான் வசந்த ருத்து ருசூனாம் குசுமாகரஹான்னு சொல்றது. அப்படி இந்த வசந்த ருத்தினுடைய ஒரு ஸ்ரைத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறவர் இங்க என்ன பண்ணினார் பரமேஸ்வரனுக்கு, பஞ்சேஷுணா சாத்ருதா, பஞ்சேஷுணா மன்மதனால் என்ன ஆயிடுது, ஆத்ருதா பரமேஸ்வரன் மன்மதனால் தான் சிக்ஷையை அனுபவித்தார். அந்த பரமேஸ்வரனிடத்துல இருந்து சிக்ஷையை மன்மதன் அனுபவித்தார். அப்படி தத்பட்ச சுமனோவனேஷு, அதே போலயே சுமனோவனேஷு அங்கே ஒரு சிலேஷம் இருக்கு. சுமனா நல்ல மனசுள்ள இருக்க மனுஷியால் இருக்காளே, அவளுக்கு நல்ல வாசனையும் நல்ல வனங்கள்லயும் நல்ல சுமனம்னா புஷ்பம், நல்ல புஷ்பங்களோட கூடியதான காத்து, காடுல இருக்கக்கூடியதான காடுகள்லயோ அல்லது பார்க்கலையோ அவருக்கு நல்ல ஆசை கொண்டு இருக்கிறது பிருங்கம், வண்டு. அந்த வண்டானது எப்படி இருக்க, நல்ல காடு புஷ்பித்து இருக்கக்கூடியதான், நல்ல புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான காடுல மனம் கொண்டது, பிரீதிய கொண்டது. தத்பட்ச சுமனோவனேஷு அப்படின்னு வண்டுக்கு சொன்னேன். ஆனா இங்க என்ன, தத்பட்ச சுமனோ அவனேஷு, அவனம்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். சுமனாள்னா தேவதைகள் அர்த்தம். தேவதைகளை காப்பாத்துறதுல ஆசை கொண்டவர் எங்க பரமேஸ்வரன். அங்க பிருங்கமானது வண்டானது நல்ல புஷ்பங்கள் கொண்டதான காடுல இருக்கணும்னு ஆசைப்படுறது வண்டு. எங்க பரமேஸ்வரன் எப்படி சத்பட்ச சுமனோ அவனேஷு அப்படி பிரிக்கிறான். அவரட்சணேங்கிற சாதுனால என்னாச்சு, அவனேஷு சுமனோ அவனேஷு, தேவதைகளை காப்பாத்துறதுல தத்பட்ச நல்ல அபிப்பிராயம் கொண்டவர். நல்ல அபிப்பிராயம், பக்தாளத்தும் தேவதைகளையும் காப்பாற்றணும் என்று நினைக்கிறது. சபுனா இப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் சாட்சான்மதி ஏ மனோராஜீவே. அந்த வண்டை சொல்றார், எங்கெல்லாம் சுத்தின்னு இருக்கேப்பா, என் மனசு எனக்கூடியதான தாமரையில இருக்கப்படாத, அதே போல இந்த பரமேஸ்வரனும் என் மனசு எனக்கூடியதான தாமரையில பிரமராதிபோ விஹரதாம். அங்கே பிரமராதிபன்னா பெரிய வண்டுன்னு அர்த்தம். இங்க பிரமராதிபன்னா பிரமராம்பாவுக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமின்னு அர்த்தம். தத்பட்ச சுமனோவனேஷு புனஸ்தான்மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபூ. ஸ்ரீசைலவாசி, ஸ்ரீசைலத்துல இருக்கார். ஸ்ரீசைலத்தான் இருக்கணுமா, அவர்தான் விபூ அச்ச. எல்லா இடத்திலையும் இருக்கிறவர். விசேஷேன பவதி விபூ, எங்கும் போய் செல்கிறவர், எங்கும் இருக்கிறவர். எங்கும் இருக்கிறவர் என்னுடைய மனதிலையும் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறார்.
அந்த பிரமரத்துக்கு அதுவும் ஒரு இடத்துல சுத்தாது, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்கும். அதே போல அந்த வண்டாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் என் மனசுலயும் இருக்கட்டுமே அப்படின்னு வண்டு மாதிரி பரமேஸ்வரத்துல ஒப்பிட்டு வண்டானது பெண் வண்டுக்கு தகுந்தா போல ஆடிக்கொண்டும் யானைகளுடைய மத ஜலத்தை பெருகிக் கொண்டும் வசந்த ருத்துவல ஆனந்தமாக இருந்து கொண்டும் ரீங்கார சப்தத்தை பண்ணிக்கொண்டும் கருப்பான உருவத்தை அடைந்து கொண்டும் மன்மதனால் சேவிக்கப்பட்டும் காடுகள்லயும் நல்ல புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடியதான காடுகள்ல சந்தோஷமாக இருந்து கொண்டும் இருக்குமே அந்த பிரமரம் மாதிரி ஏ பரமேஸ்வரா, நீங்களும் எப்படி, நீங்களும் பிருங்கி நந்தி இப்படிப்பட்டவாளுடைய தாளங்களுக்கு தகுந்தா போல ஆடிக்கொண்டிருக்கள். யானை கஜாசுரனான யானையினுடைய மதத்தை கொழுப்பை அடக்கியிருக்கள். மகாவிஷ்ணு மாதவன் இருக்காரே, அந்த மகாவிஷ்ணுடைய ஒரு விசேஷமான ஒரு உருவத்தை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கள். ஓங்கார நாதத்துடன் கூடி இருக்கள். விளவிலேல் ஒரு ஸ்வரூபத்தை கூடி இருக்கள். மன்மதனை அடக்கி இருக்கள். மகாவிஷ்ணு மகா தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்காளே, அந்த தேவதைகளை காப்பாற்றுவதில் எப்பொழுதும் அபிப்பிராயத்தை கொண்டிருக்கேள். அப்படிப்பட்ட தாங்கள் மதியே மனோராஜீவே, என்னுடைய மனசு எனக்கூடியதான தாமரையில் பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபோ, விபுவா இருந்து கொண்டு, இங்க விபுன்னா பிரமரபட்சத்துல எங்கும் சுத்துறதுன்னு அர்த்தம். இங்க விபுன்னு எங்கும் வியாபிச்சிருக்கிற தாங்கள் என் மனசுல வரப்படாதோ, என் மனசை பார்க்கப்படாதோ அப்படின்னு ஒரு வண்டோட பரமேஸ்வரனை ஒப்பிட்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். பிருங்கிச்சா நடனோத்கடா கரிமதக்ராஹி புரன் மாதவாக்லாதா நாதயுதா மகாசிதவபோ, ஒரு தரம் மகாசிதவபோ, இன்னொரு தரம் மகா அசிதவபோன்னு பிரிக்கலாம். பஞ்சேஷு நாதத்ரதா சத்பட்சஸ்து மனோவனேஷு, ஒரு தரம், இன்னொரு தரம் சத்பட்சஸ்து மனோ அவனேஷு தபுன சாட்சான் மதியே மனோராஜீவே பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபூ அப்படின்னு இந்த 51வது ஸ்லோகத்துல பரமேஸ்வரனை வண்டாக சொல்லி நமக்கு சொல்லியிருக்கார். அதே போலயே அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, பரமேஸ்வரனை ஒரு மேகமாக பார்க்கிறார். வண்டு இருக்கிற இடத்துல எப்படி இருக்க, மேகங்கள்லாம் இருக்க, மழை தூரிட்டு இருக்க, அந்த மழை கொட்டின்றே இருக்கும் பொழுது நிறைய புஷ்பங்கள் வளர்ந்துட்டு இருக்கு, பூத்துண்டே இருக்க. அப்படிப்பட்ட அந்த மேகத்தை பார்த்து பரமேஸ்வரா மேகம் மாதிரி இருக்கல, நீங்க மேகத்தை பண்றதுமே அவருக்கு ஆச்சாரியாளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்க, பரமேஸ்வரன் தான் ஞாபகம் வந்திருக்கு. நமக்கு ஏதோ ஒண்ணு பார்த்தா வேற ஏதோ லௌகிகமான விஷயம் ஞாபகம் வரும். எவ்வளவு இந்த கலர்ல புடவை வாங்கணுமேன்னு நினைச்சுட்டு இருப்பா. அப்படி இல்லை, லோகத்துல ஒரு கலர் பார்த்ததுமே நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இருந்தா இருக்குங்கிறது சாதாரண மனுஷியாளுக்கு தோணும், தப்பு இல்லை அது. ஆனா ஆச்சாரியாளுக்கு எப்படி தோணி இருக்கு, அந்த மேகத்தை பார்த்தது ஆஹா பரமேஸ்வரன் இப்படி வியாபகமாக இருந்த மேகத்தினுடைய நிறத்திலையும் இருந்துட்டு இருக்காரு. அந்த மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் எவ்வளவு ஒரு சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்னு மேகத்தை கண்ட பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்றார். இப்படி இருக்கணும் நமக்கு. எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணாரோ, கணபதி தியானமோ அல்லது சுப்பிரமணிய சுவாமியோ, சூரியனுடைய தியானமோ, அம்பாளுடைய தியானமோ, பரமேஸ்வர தியானமோ, மகாவிஷ்ணு தியானமோ, எந்த ஸ்வரூபம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணும் பொழுது உங்க உபாசனையினுடைய ஒரு விசேஷமான உச்சகட்டம் எப்படி இருக்கு, எதை கண்டாலும் அது ஞாபகம் வரணும். எத் பசதி, எதை பார்க்கிறோ தத்ததேவ பகவான் அப்படின்னா நமக்கு வரணும். சம்போ தவாராதனம்னு சொல்லிட்டு இருக்கேல, அந்த ஸ்வரூபம் வர வேண்டாமா? எத் கர்ம கரோதி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம்னு தாங்கள் எதை பண்ணினாலும், நடந்தாலோ போனாலோ பார்த்தாலோ கேட்டாலோ எல்லாம் அந்த பரமேஸ்வருடைய ஆராதனமாக முடியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படி எல்லாம் மனசு ஒரு க்ஷணம் இங்கே ஒரு க்ஷணம் அங்கே ஒரு க்ஷணம் ஏதோ அப்படின்னு சுத்தி கொண்டிருந்தா மனசுக்கு லாபம் இல்லை, நம்ம வாழ்க்கையில இறங்கி போய்விடும். ஆகையால் மனசு முழுக்க பரமாத்மானிடத்துல சேர்த்து வைக்கணும். அது சேர்த்து வைக்கக்கூடியதான வழியே நமக்கு சொல்றாரு. எதை கண்டாலும் பரமேஸ்வரன் தானேப்பா அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, இந்த பரமேஸ்வரனை பத்தி இந்த மேகத்தோட சேர்ந்து மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கு இருக்கிற சாதிருஷ்யத்தை நமக்கு அழகாக அடுத்த ஸ்லோகம் சொல்ற. காருண்யாமிருத வருஷிணம் கனவிபத்கிரீட்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்வம் சேவ்யம் இச்சாக்கிருதிம் நத்ய நிருத்யத் பக்தமயூரமத்ரி நிலையம்
சட்டாமண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா சுவாமே மனச்சாதகா. இந்த மனசு எனக்குடையதான சாதக பட்சி ஏ பரமேஸ்வரா உங்களையே எதிர்பார்க்கிறதப்பா. இந்த மனசுக்கு வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை. அது பாட்டுக்கு பரமேஸ்வரனையே தியானம் பண்ணணும், அவரையே நினைக்கணும். சாதக பட்சி என்ன பண்ணும், அது அந்த மேகத்துக்கு கீழ் அப்படியே நிற்கும், ஆகாசத்துல பறந்துட்டே மேகத்துல. ஏன்னா அந்த சாதக பட்சிக்கு பகவான் என்ன பண்ணியிருக்க, அதை உறிஞ்சு தீர்த்தத்தை குடிக்க கூடியதான ஒரு நிலையை இல்லாம பண்ணிவிட்டார். அதனுடைய பாபம் அப்படி. மற்ற பட்சிகளோ ஏதோ தீர்த்தத்தை உறிஞ்சு குடிக்கும், ஒரு 4 டிராப் தான். நம்ம ஜாதிரி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தீர்த்தம் சாப்பிடணும்னா ஒரு டாக்டர் 3 லிட்டர் சாப்பிட்டா போறோம்னா, இங்க தீர்த்தமே வாங்கி சாப்பிடுறோம் நம்ம எல்லாம். அப்படி அகோரமான நிலை வந்துருது. ஆனா விவகாரம் என்னன்னா, அந்த தீர்த்தத்தை சாப்பிடுறது பார்த்தீங்களா, அது நாம ஒரு கிளாஸ்லயோ டம்ளர்லோ போட்டு சாப்பிடுறோம். பட்சிகள் பிராணிகள்ல உறிஞ்சு சாப்பிடுறது. இந்த சாதகமானது அதுக்கு முடியாது. ஏன்னா அதனுடைய கழுத்துல பெரிய ஓட்டையை பண்ணிவிட்டார், உறிஞ்சு சாப்பிட முடியாது. ஆனா அதுக்கும் தாகம் எடுக்குமா இல்லையா? அது எப்படி சாப்பிடும் அப்படின்னா, ஆகாசத்துல மேகங்களானது எப்படி வருதோ அப்பொழுது ஆகாசத்துல நின்று இருக்கும். அந்த மழை பெய்யற காலத்துல அப்படியே தலைகீழ நிற்கும். அது அதனுடைய வாயில ஒரு 4 டிராப் ஜலம் விழும், அந்த மேக ஜலம். அது அப்படியே உள்ள போகணும். ஏன்னா கீழிருந்து உறிஞ்சு அங்கே ஓட்டை இருக்க உரிய முடியாது. அப்ப என்ன, அந்த சாதக பட்சிக்கு மட்டும் இப்படி இந்த உலகத்துல எத்தனை பிராணிகளுக்கு என்னென்ன விதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமும் மனுஷனுக்கு எல்லா வசதியும் கொடுத்திருந்தா இத மனுஷன் பகவானை மட்டும் நினைக்கல. வாழ்க்கையில ஒவ்வொன்றும் எவ்வளவு கஷ்டப்படுறது, எப்படி வாழறதுன்னு பார்க்கணும். காட்டுல பாம்பு இவைகள்லாம் இருக்கு, அது புத்துல இருந்து வெளியில வந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வரும்னு நிச்சயம் இருக்கா? யாரு கண்ணிலையாவது விழுந்தா என்ன ஆகும், கொண்டுவிட மாட்டாளா? அதே போலயே மயில் இதை சாத்தா குத்தியே கொண்டுவிடும். அது மயில் கண்ணுல விழாமலே இருக்கும். ஆனா எங்க மயில் இருக்கும் அங்க பாம்பு இருக்குன்னு அர்த்தம். பாம்புக்காகத்தான் மயில் வந்து இருக்குன்னு. அப்ப விவகாரம் என்ன, பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ஓரிடத்துல இருக்கிறது சகஜம். எலி இருந்ததுன்னா பூனை இருக்கும் அந்த இடத்துல. அது விவகாரம் என்ன, அப்படித்தான். அதே விதமாக அந்த பிராணிகள்லாம் இருந்தாலும் அது வாழ்ந்துட்டே இருக்கு. நாம என்னமோ நினைக்கிறோம் இத்தனை ஒரு கேரண்டி, ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இவன் என்னடான்னா அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸுங்கிறான். எந்த இன்சூரன்ஸும் காசு கொடுக்காம பிராணம் விடுறான். அது வேற விவகாரம். ஆனா ரோபோத்துல என்னன்னா, நம்ம அண்ணா வாழணும், நம்ம பண்ணணும் என்றதெல்லாம் ஒரு அபிப்பிராயம் இவனுக்கு இருக்கு. அந்த ஒரு கேரண்டி ஒண்ணுமே கிடையாது எந்த பிராணிக்கும், எந்த பட்சி. காட்டுல காட்டெருமெல்லாம் இருக்கு. எப்ப சிம்மம் வருமோ, எப்ப புலி வருமோ, எப்ப கொல்லுமோ தெரியாது. அதுக்காக என்ன வீடு கட்டிண்டு வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு அது பாட்டுக்கு அப்படி இருக்கு, அவ்வளவுதான். எப்ப போறதோ தெரியாது. அதே போல குழந்தைகள்லாம் அது பிறந்தது கொஞ்ச நாள் வாழ்ந்தது தனியா இருந்ததுன்னா அதோட இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம மட்டும் என்ன பண்ணிருக்கோம், நம்ம பையன் எங்க இருந்தாலும் காசு அனுப்பணும், நம்மளை கவனிக்கணும், வயசான காசை ஓல்டேஜ்ல சேர்க்கப்படாது, இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பார்த்தேன், அது விவகாரம்னா மனுஷனுடைய ஒரு சுபாவம் வேற, மற்ற பிராணிகளுடைய சுபாவம் வேற. ஆனா இந்த மேகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மேகத்தை கண்டதுமே இந்த மயில்கள் ஆனந்தமாக ஆடிக்கொண்டு, அந்த மேகமானது உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாளுக்கும் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறத அமிர்த மழைய பெய்யறது. இந்த மழையானது ரொம்ப வேணும் மனுஷியாளுக்கு. மழை வந்தா நமக்கு கஷ்டமா இருக்கு மெட்ராஸ்ல, அது வேற. இருந்தாலும் மழை வேணும். அந்த மழையினாலதான் எல்லா பிராணிகளும் சந்தோஷத்தை அடைகிறார். அது நீங்க எவ்வளவுதான் தீர்த்தம் விட்டாலும் கார்டன்ல அப்படி சந்தோஷம் இல்லை. ஆனா 2 நாள் மழை பெய்யட்டும், எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையில புல்லு வளருது பாருங்க. நீங்களும் தான் தண்ணி விட்டு, இந்த தண்ணி அதுக்கு வேண்டாம். இந்த மழை வந்ததுன்னு பாருங்களா, அது ரொம்ப சந்தோஷமா மரங்கள்லாம் நல்ல புது துளிர்கள்லாம் விடுறது இந்த மழைக்கு. அது ஒரு ஆனந்தம். அதுக்கு மழை ஜலம் தானே சார் நான் விட்டேன், யாரும் இல்லைன்னா. ஆனாலும் அந்த மழைக்கு அந்த ஆனந்தம் உண்டு. அந்த மழை பெஞ்சதுமே எல்லோருக்கும் சந்தோஷம். அது அமிர்த மழையா பெய்யுது. அமிர்தம்னா ஜலம்தான், ஆனா நல்ல திதிப்பான ஒரு ஜலம். அதான் பாருங்க, காருண்ய அமிர்த வருஷினம், கருணையோட அமிர்தமான அமுதமான ஒரு மழையை பெய்யறது மேகம். அது மட்டும் இல்ல, கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம்,
அது ஒரு வேலை செய்யறது. அந்த மழை அதுக்கு ஒரு வேலை இருக்கு. என்னதுன்னு, அது கன விபத் கிரீஷ்மச்சிதா, அந்த வெயில் காலத்துல கொழுத்துண்டு இருக்கக்கூடியது அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மனுஷியெல்லாம் அவஸ்தப்பட்டு இருக்க. அந்த மழை வந்தது அபாடா, நல்ல காத்து வந்து அந்த மழை வந்ததுன்னா என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா. சில பேருக்கு மழையில நினையணும்னு தோணும். யாராவது வெக்கமா இருக்கும், 4 பேர் அதை பார்க்க போறாள், இருந்தாலும் 2 க்ஷணம் போயிட்டு வராமல் நனைஞ்சிட்டு வருவா. விவகாரம் என்னடா, அந்த மழையில நனைறதுல ஒரு ஆனந்தம் குழந்தைகளுக்கு இல்ல, வயசானவாளுக்கும் இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப உஷ்ணமா இருந்தா, அந்த உஷ்ணமா இருந்து அவளை பொறுக்க முடியாம ஃபேன் போட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு அப்படியே அந்த மழை கொஞ்சம் தூரிச்சுன்னா அந்த தூரல்ல போய் நின்றுட்டு கொஞ்சம் நனைஞ்சு வந்தா ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்ன பண்றது, ரொம்ப காய்ச்சிட்டு இருக்கக்கூடியதான தாபத்தோட இருக்கக்கூடியதான மனுஷியாளுடைய ஒரு தாபத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையோட கொண்டு இருக்கான் இது. கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம். ரொம்ப ரொம்ப கொடுமையான வெயில் விபத்து, அது வெயில் எனக்கூடியதான வெயில் காலத்துல இருக்கக்கூடியதான அந்த துன்பம் இருக்க, அந்த துன்பத்தை போக்குறதே செயலாக உள்ளது கர்மடம். மேகத்தை சொன்னேன். இன்னொன்னு வித்யாசஸ்ய பலோதயாய. ஊர்ல எல்லாம் பயிர் செலவு பண்றதுக்காக தயார் பண்ணியிருக்க. ஆனா அந்த பயிர்ல நன்னா வளரணும்னா என்ன வேணும், மழை வரணும். தீர்த்தம் இருக்க, கணத்துல இருந்து தீர்த்தத்தை கொடுக்கற, காவால இருந்து தீர்த்தம் போறத இருந்தாலும் அந்த மழை அந்த தகுந்த சமயத்துக்கு வந்தா அதனுடைய சந்தோஷம் பாருங்க, அது நன்னா வளரும். பலோதயாய சஸ்ய பலோதயாய. சத்தியம்னா பயிர். அந்த பயிர்கள்லாம் நல்ல பலத்தை கொடுக்கணும். சாதாரணமாக நீங்க என்ன தீர்த்தத்தை விட்டாலும் அந்த மழை தகுந்த அளவுக்கு மழை பெஞ்சு அதுல வரக்கூடியதான் அந்த பயிர் இருக்கு பார்த்தா அதனோட சந்தோஷமா இருக்கும். சஸ்ய பலோதயாய சுமனசம் சேவியம். அதனால என்ன பண்றாளாம், சுமனஹா, அங்க இருக்கிற உழையாளிகள்லாம் என்ன பண்றா, பயிர் செலவு பண்ணக்கூடியவாள்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, பார்மர்ஸ் எல்லாம் நல்ல மழை வரட்டுமே, இந்த சமயத்துல வரட்டுமே அப்படின்னு பிரார்த்திக்கிற. அந்த சுமனசம் சேவியம், அந்த உழவாளர்கள் எல்லாம் அதை நன்னா மழை வரணும் வரணும் என்று சேவிக்கிறார்கள். அப்படிப்பட்டதான மழை. அதோடு மட்டுமல்ல, இச்சா ஆக்கிருதிம், அந்த மேகம் இருக்கே, இச்சா ஆக்கிருதிம், அது இஷ்டப்பட்டதான உருவத்தை எடுத்துக்கிறது. ஒரு தரம் மேகம் பார்த்தா ஒரு உருவத்துல இருக்கு, இன்னொரு தரம் பார்த்தா உருவத்துல இருக்கு. அது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது, இங்க இருந்து அங்கே போறது, தகுந்தா போல வேஷம் எடுத்துக்கிறது சார். அது ரொம்ப கார் இருட்டா இருக்கும், கனமா இருக்கும், அடர்த்தியா இருக்கும். ஒரு காத்து வரும், பிஞ்சு போயிடும். இன்னும் இடத்துல இருக்க நம்ம இதுல மழை கொட்ட போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அப்படியே காத்துல பறந்து போயிட்டே இருக்கும். அது என்ன, தகுந்த சமயத்துல அதுக்கு இஷ்டமாக வேஷத்தை எடுத்துக்கிறது மேகம். பக்த மயூரம். அதோட இல்ல, அந்த மேகம் எப்பவுமே என்ன பண்றதுன்னு மேல இருந்து பாக்குறதா, தன்னை பார்த்து இந்த மயில்கள்லாம் டான்ஸ் ஆடுற சார். அந்த மயிலுக்கு என்னமோ மேகத்தை பார்த்தா ஒரு ஆனந்தம். பக்த மயூரம், அந்த பக்தியோட அந்த மயில்கள் எல்லாம் அழகா டான்ஸ் ஆடிட்டே இருக்கு, இதை பார்த்துட்டே இருக்கான். எங்கேயோ ஆகாசத்துல இருக்க மேகங்கள், பூமியில் இருக்க மயில்கள். ஆனா அந்த மேகத்தை பார்த்ததுன்னா மயிலுக்கு ஒரு ஆனந்தம், கூத்தாடிட்டு இருக்கு, இதை மேல இருந்து பார்த்துட்டு இருக்க. பக்த மயூரம். இன்னும் இந்த மேகங்கள் எங்க இருக்க, அத்ரி நிலையம், மலை உச்சியில இருக்குன்னு. அது ரொம்ப வசத்தின்னு சொன்னா மேலே போய் உட்கார்றது, அதனுடைய சொரூபம். ஏன் கீழே வரக்கூடாதோ, நான் மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எட்டாம இருக்கேங்கிறதா. பக்த மயூரம் அத்ரி நிலையம் சஞ்சட்டா மண்டலம். அந்த மேகங்கள் என்ன, சஞ்சட்டா மண்டலம். சஞ்சத்துன்னா அப்பப்போ ஒழிக்கக்கூடியதான, சட்டா மண்டலம் மின்னல்கள். இந்த மேகங்களுக்கு நடுவில் என்ன ஆகுது, அப்பப்ப மின்னல்கள் மின்னிக்கொண்டே இருக்கு. அப்படிப்பட்டதான மேகங்கள். சம்போ ஹே பரமேஸ்வரா வாஞ்சதி நீலகந்தர சதா. இப்படிப்பட்டதான இந்த மேகம் போல இருக்கக்கூடியதான தாங்களை என்னுடைய மனசு எனக்கூடியதான ஒரு சாதக பட்சி எப்பொழுதும் விரும்பி இருக்கப்பா. நீங்க மேகம் மாதிரி இருக்கு, உங்க மேகம் எனக்கூடியதான அதை கண்டு என்னுடைய மனது எனக்கூடியதான சாத்தக பட்சி விரும்பிட்டே இருக்கேன், கொஞ்சம் அதுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? சரி, நீங்க மேகத்தை அனுகிரகம் பண்ணா மேகத்தைனா கேட்கணும், என்ன கேட்கறீரே?
பரமேஸ்வரான்னு என்ன கேட்கிறீங்களா? மேகத்துக்கு வேண்டியது இருக்குன்னு மேகத்தை கேளுங்கோங்கிறீங்களா? இல்ல நீங்க தான் மேகம், நான் என்ன மேகம் எப்படி அப்படிங்கிறீங்களா? இப்ப சொன்னதான எல்லாமே உங்களுக்குன்னா பொருந்துறது. எப்படி பொருந்துறது? காருண்யாமிருத வருஷிணம். ஹே பரமேஸ்வரா, மேகங்கள் எப்படி கருணையோட அமிர்தம் ஜலத்தை வர்ஷிக்கிறதோ அதே போல நீங்க என்ன ஜலத்தை வர்ஷிக்கல்? கருணை எனக்கூடியதான ஜலத்தை வளர்க்கிற கருணையோட மேகம் ஜலத்தை வர்ஷித்தது. எங்க பரமேஸ்வர மேகமானது கருணையை வர்ஷிக்கிறார். காருண்யாமிருத வருஷிணம். மேகமானது கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம். வெயில் காலத்துல இப்படி கொளுத்துட்டு இருக்கோ அப்படிப்பட்டதான தாபம் எனக்கூடியதான துன்பத்தை போக்குறதே வேலையாக கொண்டிருக்க எங்க மேகம். பரமேஸ்வரன் எப்படின்னு கன விபத்து, இன்னது என்று தெரிய முடியாதான சொல்ல முடியாதான துன்பங்கள். வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்ததுன்னு அதை யாருக்குமே சொல்ல முடியலன்னு. வியாதி வந்தாலோ கவலை வந்தாலோ யாருக்கு சொல்ல முடியும்? வீட்டுல ஒரு கவலை வந்தா 4 பேருக்கு சொல்ல முடியுமா? ரகசியமாச்சே, சொல்ல முடியாத. சரீரத்துல வியாதி வந்தா டாக்டருக்கு தான் சொல்ல முடியும். இப்படி எத்தனை கவலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவலைகள்லாம் சொல்ல முடியல. ஆனா உள்ள இருந்து அப்படியே எரிச்சுட்டே இருக்கு. நம்ம மனச கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு இருக்கு. கனவிபத்து கிரீஷ்மச்சிதா கர்மடம். அந்த கடும் வெயில் மாதிரி உள்ள மனசுல எல்லோருக்கும் தாபத்தை கொடுக்கொண்டிருக்க அதை போக்கக்கூடியதான வேலையிலேயே இருக்காராம். பரமேஸ்வரன் தியானம் பண்ணினால் என்ன ஆகும்? அந்த மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களை எல்லாம் அழிச்சுட்டே இருக்கார். துன்பமா போச்சு உங்களுக்கு ஆனந்தமான நிலையை கொடுக்கிறார். சரி, இந்த மேகமானது என்ன பண்ணிட்டு மழைய கொட்டிட்டு வர்ஷணம் பண்ணிட்டு அந்த வருஷத்தினால அங்க இருக்கக்கூடியதான பயிர்கள்லாம் நன்னா வளர்ந்தது. இங்க பரமேஸ்வர மேகம் என்ன பண்றது? பரமேஸ்வரன பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம. ஒரு 8 நாமாக்கள் தான் எல்லோரும் சொல்லலாம். பெண்கள்லாம் சொல்லலாமா? சொல்லப்படாது, கவலையப்படாதீங்க. எல்லா நாமாக்களையும் எல்லோரும் சொல்லலாம். பெண்களும் மனுஷாலும் தான். வேதத்தை மட்டும் ஸ்வரமா சொல்ல வேண்டாம்னு சொன்னோமே தவிர இது எல்லாம் சொல்லலாம். அந்த பவா சர்வா ஈசானா பசுபதி இப்படிப்பட்டதான நாமாக்களை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களேனால் என்ன ஆகும்னு அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு படிப்பை கொடுக்கிறாராம், அறிவை கொடுக்கிறாராம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ அப்படின்னு எல்லோருக்கும் நல்ல அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த பரமேஸ்வரன். அவர் அனுகிரகம் இருந்தா தான் ஞானம் வரும். ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சமிச்சே ஜனார்தனா. அந்த உயர்ந்ததான ஒரு ஞானம் அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு பில்வத்தை போட்டு ஒரு உதிரணி ஜலத்தை விட்டு பவாய தேவாய நமஹான்னு ஒரு நமஸ்காரம் பண்ணீங்கன்னா கிடைக்கும். உயர்ந்ததான ஒரு ஞானம். எவ்வளவு சூக்ஷ்மமான ஒரு ஞானமா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா மகாபயகிருதாணாமுபஜாயத்தே அப்படின்னு சம்சார பயத்தை போக்கக்கூடியதான அந்த ஞானமானது பகவத் அனுகிரகத்தினால் அல்லவா கிடைக்கும். ஆயால் வித்யாசஸ்ய பலோதயாய. அதனால் அந்த பலமானது எனக்கு வரணும், அந்த ஞானத்தை நான் பெறணும் என்பதற்காக சுமனசம் சேவியம். சுமனஹா நல்ல மனதுடையதான பக்தர்கள். இங்க சுமனஹான்னா பக்தர்கள்னு அர்த்தம். கீழே சுமனஹான்னு சொன்னதுக்கு உழையாளிகள்னு நான் சொன்னேன், உழவர்கள்னு அர்த்தம் சொன்னேன். இங்க அப்படி இல்லை. சுமனசம் சேவியம், பக்தர்களால சேவிக்கப்படுகிறார். எங்க பரமேஸ்வரனும் மேகம் போல ஈட்சாக்கிரதும். மேகம் ஒரு சமயத்துல ஒரு ஆகாரம், இன்னொரு சமயத்துல வரும். ஒரு சமயத்துல வெளுப்பா இருக்கும், ஒரு சமயத்துல கருப்பா இருக்கும், ஒரு சமயத்துல அடர்த்தியா இருக்கும், ஒரு சமயம் மேலோட இருக்கும், ஒரு சமயத்துல அப்படியே ஓடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கும். எங்க பரமேஸ்வரன் எப்படியே கைலாசவாசி மீச வச்சுட்டு இருக்கார். ஒரு சமயத்துல ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், ஒரு சமயத்துல வஸ்திரம் இல்லாம திக்வசனா இருக்கார், ஒரு சமயத்துல அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக நடராஜாவாக நாட்டியம் ஆடிட்டே இருக்கார், ஒரு சமயத்துல அசையாம மணிக்கணக்கா உட்கார்றார் சர்வர். அந்த வட வருஷத்துக்கு கீழே பேசாம உட்கார்றார். அதான் கஷ்டம். எந்த டெலிபோன் வந்தாலும் செல்போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்றதே இல்லை அவர். இப்படி இருக்க முடியுமா மனுஷியாள்னால? அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு கையில இப்படி ஒரு முதிரையை காட்டிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கார் பாட்டு.
ஆனா அதை கண்டு சந்தோஷப்பட்ட சனகாதிகள்லாம் அவளை சேவிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் ஸ்தானுன்னு பேர், அசையாதவர். ஒரு சமயத்துல அசையாம இருக்கார், ஒரு சமயத்துல எப்பொழுதும் கூத்தாடிட்டே இருக்கார், ஒரு சமயத்துல மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கார், ஒரு சமயத்துல மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒரு சமயத்துல என்ன பண்ணினார், விஷத்தை குடிச்சார். அப்படி ஆனந்தமாக எல்லோரையும் காப்பாத்தி கொண்டிருக்கார். இப்படி சமயத்துக்கு தகுந்தா போல வேஷங்களை போட்டு கொண்டிருக்கார் அவர். இச்சாக்கிரதிம். அப்புறம் நிருத்ய பக்த மயூரம். இத பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், நிருத்ய பக்த மயூரம், பக்தாள் எனக்கூடியதான மயில்கள் எல்லாம் அவரை கண்டதுமே ஒரே ஆனந்தம் ஆடுறதான். பக்தாள் தான் இங்க மயில், முன்னால மயில்கள் பக்தாளா இருந்தா, இப்ப எப்படி மயில் போன்றதான பக்தாள் சர்வதா சர்வ காலமும் இந்த பக்தாள் அவரை வந்து சந்தோஷம் பண்றார். பக்தாளுக்கு முன்னால நாட்டியம் ஆடுறார். சிதம்பரத்துல போய் பாருங்க, சப்த விட்டங்க கஷேத்திரங்கள்னு உண்டு. அந்த விட்டங்க கஷேத்திரங்கள்ல அவரை டான்ஸே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி புஜங்க நடனம்னு பேர், பாம்பு மாதிரி நாட்டியம் ஆடுவார். ஒரு இடத்துல மயூர நடனம்னு பேரு, அது எப்படி நாட்டியம் ஆடுறார், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி நாட்டியம் ஆடுறார். அப்படி விசேஷமாக வந்து பக்த மயூரம் இப்படி இருக்காரு. இந்த மேகங்கள்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, மேகங்களுக்கு நான் ஒரு இடம் சொன்னேன், என்ன அத்ரி நிலையம், மலை உச்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா மேகங்கள். அதே வேலை எங்க பரமேஸ்வரன் எங்க இருந்தார், அத்ரி நிலையம் கைலாசத்துல இருக்காரு. இவருக்கும் மலை தான் இஷ்டம்னு எப்படி மேகங்களான மலையினுடைய உச்சியில இருக்கோ, அதே போல பரமேஸ்வரனும் அத்ரி நிலையம். அப்புறம் சஞ்சச்சடா மண்டலம், சஞ்சச்சடா மண்டலம், மேகங்கள் எப்படி இருக்கு, அப்பப்ப மின்னி கொண்டிருக்கக்கூடியதான மின்னல்களோட கூடியிருக்கு. அதனுடைய மேகங்களுக்கு நடுவுல மின்னல்கள் வந்துட்டே இருக்கு. அந்த மின்னல்கள் ஒரு செகண்ட் வந்து அப்புறம் உலகங்கள்லாம் ஒழிக்கிறது. என்ன லைட்டு சார், நீங்க சாதாரணமாக லைட்டு போட்டாலும் ராத்திரி வேளையில கொஞ்சம் தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் இருட்டாத்தான் இருக்கு. நீங்க பாக்குற கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப எத்தனை லைட்டு போடுறான், இருந்தாலும் வெளியில இருட்டாத்தானே இருக்கு. ஆனா ஒரு க்ஷணம் அந்த மின்னல் வந்தது ஆனால் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. மறுபடியும் இன்னொரு மின்னல் வருது. அந்த மின்னலை கண்ட உங்களை மின்னலை பார்க்கணும்னு என்னமோ ட்ரை பண்ணினா ஒண்ணும் முடியல, ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணெல்லாம் மூடிக்கிறது. அப்படிப்பட்டதான சஞ்சச்சடா மண்டலம், மின்னல் கொடினா அந்த கொடி மாதிரி அப்படி பிரகாசிக்கிறது இல்லையா, அது எங்க, எங்க பரமேஸ்வரனுடைய ஜடையில இருக்கான். அந்த ஜட அப்படி மின் சஞ்சச்சடா மண்டலம் சம்போ ஹே பரமேஸ்வர வாஞ்சதி நீலகந்தரா. அந்த கருப்பான ஒரு உருவத்தோட இருக்க மேகங்களும், இங்க பரமேஸ்வரன் கருப்பான கழுத்தை உடையவரா இருக்க. நீலகந்தர சதா துவாம் மே மனச்சாதகா. ஹே பரமேஸ்வரா, என்னுடைய மனசு எனக்குடையதான சாத்தக பட்சி எப்பொழுதுமே உங்களை எதிர்பார்க்கிறதப்பா. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் நான் வணங்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காருண்யமிருத வர்ஷிணம் கனவிபத்ரித் மச்சதா கர்மடம் வித்யாசஸ்ய ஃபலோதயாய சுமனஸ் சம்சேவ்யமிச்சாக்ருதிம் நிருத்யத்பக்த மயூரமத்ரிநிலயம் சஞ்சச்சடா மண்டலம் சம்போ வஞ்சதி நீலகந்தர சதா த்வாம் மே மனச்சாதகா. அப்படி ஆகாசேன சிகி சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேச நினதைக்கேகீதி யோகீயதே శ్యామాం శైలసముద్భవాం ఘనర్జిం దృష్ట్వా నటంతం ముదా వేదాంతోపవనే విహారరసికం தம் நீலகண்டம் பஜே. இதற்கு முன்னால மேகத்தையும் பரமேஸ்வரனோட ஒப்பிட்டார். அப்ப இந்த மேகத்தை கண்டு சந்தோஷமா நாட்டியம் ஆடக்கூடியதான மயில் இருக்கு, இந்த மயிலை பார்த்தார், மயிலும் பரமேஸ்வரன் மாதிரி காணப்படுறாரு. இப்ப என்னாச்சு, மயிலே பரமேஸ்வரன். மயில் எப்படி இருக்கு, ஆகாசே நசிகி. இந்த மயிலுக்கு சிகின்னு பேரு, ஏன்னா அது கொண்டை இருக்கு, அந்த மயிலுடைய தலையில கொண்டை இருக்கு, அதனால அதுக்கு நசிகி. சமஸ்த பணினாம் நேத்ரா. இந்த பாம்புகள்லாம் இருக்கு பார்த்தல, அந்த பாம்புகள்லாம் என்ன பண்றதுன்னு இந்த மயில கண்டா ஓடும் பயம், இந்த பாம்பை மயில கொத்தி விடும். அந்த பாம்பு எங்க போறதோ அங்கெல்லாம் ஓடுறதான். சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி. அதோட இல்ல, அத அந்த பாம்புகளுடைய கண்கள் இருக்கு பார்த்தல, அந்த கண்களை தன்னுடைய தோகையாக வைத்துக் கொண்டிருப்போம். அந்த மயூரம் இருக்கே மயில்,
அதனுடைய தோகையில ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அது எட்டி பார்த்தா அந்த பாம்புகளுடைய கண்கள் மாதிரி இருக்காம். சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி நதானுகிராஹி பிரணவோபதேச நினதைஹி நத அனுகிராஹி. வணங்குறவாழையெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா இருக்கிறவர் இங்க பரமேஸ்வரர். அதோட இல்ல, பிரணவோபதேச நினதை கேக்கி. அப்பதான் அப்பப்ப கத்திண்டே இருக்காம் மயில். என்ன கேக்கி அப்படின்னு கத்துறது அது. அதனால அதுக்கு கேக்கின்னு பேர். மயிலுக்கு என்ன பேரு? கேக்கின்னு பேர். ஏண்டா அப்படி கத்துன்னு இருக்கு? கேக்கி யோகியதே சியாமாம், கருப்பா இருக்கு. சைல சமுத்பவாம் கனருச்சிம் திருஷ்டுவா, கருப்பாகவும் மலைக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த கார் மேகத்தை கண்டு நட்டந்தம் முதா, சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்கு. இப்ப இந்த மயிலுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? கொண்டை இருக்கு, எல்லா பாம்புகளையும் விரட்டிண்டு போறது. அதனுடைய கண்கள், பாம்புகளுடைய கண்களை தன்னுடைய பிச்சத்தில், தன்னுடைய பின்னால தோகையில அவைகளை அலங்காரமாக அந்த பாம்புகளுடைய கண்களை அலங்காரமா வைத்துக் கொண்டிருக்கு. எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கு. எப்படி? பிரணவோபதேச நினதைஹி, வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான ஓங்காரத்தை சொல்லக்கூடியதான கா கே அப்படின்னு சப்தங்களை வைத்துக் கொண்டு எது பாடிக்கொண்டிருக்கோ, சியாமாம் சைல சமுத்பவாம் கனருச்சிம் திருஷ்டுவா, கருப்பான மேகங்கள்ல மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான மேகங்களை கண்டு நடந்தம் முதா, சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த மயூரங்கள், அந்த மயில்கள், அது வேதாந்தோ பவனே விஹார ரசிகம். அது எப்பொழுதுமே இங்கே அங்கே இல்ல, ஒரு உபவனம், ஒரு பார்க் இருந்தா, மரங்களுடைய கூட்டம் இருந்தா அங்கே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதான். அப்படிப்பட்டதான தம் நீல கண்டம் பஜே, அப்படிப்பட்டதான கருப்பு கழுத்து இருக்கக்கூடியதான அந்த மயிலை நான் சேவிக்கிறேன். இந்த ஸ்லோகம் முழுக்க மயிலை பத்தி சொன்னேன். இப்ப அந்த மயில் யாருன்னு, பரமேஸ்வரன் தான் மயிலுங்கிறார். இப்படி ஆகாசே நசுக்கி, இந்த பரமேஸ்வரனுடைய தலையில கொண்ட இருக்கு. அது என்ன? ஆகாசத்துல இருக்கான். ஆகாசம்தான் அவரை கொண்டையான். என்ன சுவாமினர்? இந்த பரமேஸ்வரன் ஒரு உருவத்தை எடுத்தார். வைஸ்வானரன்கிற ஒரு உருவம். தம் வைஸ்வானரம், இப்படி ஆத்மானம் வைஸ்வானரம். அந்த வைஸ்வானவர் எப்படி இருக்காரா? மூர் தெய்வத்து தேஜா, அவருடைய தலை இருக்க அது ஆகாசம், தேவலோகம். மூர் தெய்வசுதா சற்றுர் விஸ்வரூபா, அவருடைய கண்கள் இருக்க அதான் சூரியனா. அவருடைய பிராண பிரதக்வத்மாத்மா, ஆகாசம் தான் அவருடைய வாயுவம். அவருடைய நடுவு சரீரம் இருக்கே, இதுதான் அந்தரிக்ஷம். பஸ்திரேவரே பிருத்திவியேவ பாதவ், அவருடைய பாதங்கள் பூமியா. இப்படி பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் பிரகாசிக்கக்கூடியதான ஒரு விஸ்வரூபம், விராட் ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன், அவருடைய தலை கொண்ட எங்க இருக்கிறார்? ஆகாசே நசிக்கி. 2 சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி, சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி, எல்லா பாம்புகளுக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான வாசுகி ஆதிசேஷன், அவரை அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய உடம்புல போட்டுட்டு இருக்காரு. நேத்ரா கலாபி, பாம்புகளை பூஷ்ணமா வச்சுட்டு இருக்கார். நதானுகிராஹி, நமஸ்காரம் பண்றவாளுக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதோட பிரணவோபதேச நினதைஹி, எப்பொழுதும் எல்லோருக்கும் ஓங்காரத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். பிரணவோபதேச நினதே கேகீதி யோகியதே சியாமாம் சைல சமுத்பவாம். அந்த மயிலானது என்ன பண்ணிட்டு, கார் இருட்டு கருப்பா இருக்கக்கூடியதான மலையில இருக்கக்கூடியதான மேகத்தை கண்டு நாட்டியம் அடித்து, எங்க பரமேஸ்வரன் கருப்பா இருக்கக்கூடியதான அம்பாள், மலையிலிருந்து பிறந்ததான ஒரு அம்பாள். யார? பார்வதி. சியாமாம் சைல சமுத்பவாம் கனரசிம் திருஷ்டுவா, அந்த அம்பாளை பார்த்து நடந்தம் முதா, சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்காரு. எங்க? வேதாந்தோ பவனே விஹார ரசிகம். இவருக்கு அந்த இந்த உபவனங்கள்லாம் பிடிக்காது. ஏதோ ஜனங்கள்லாம் இருக்கக்கூடியதான பார்க்கெல்லாம் இவருக்கு பிடிக்காது. வேதாந்தம் எனக்கூடியதான பார்க்கலாம். வேதாந்தோ பவனே விஹார ரசிகம்
தம் நீலகண்டம் பஜே. அப்படிப்பட்டதான் அந்த நீலகண்டனான பரமேஸ்வரனை நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு மயிலோட பரமேஸ்வரனை ஒப்பிட்டு, இன்னைக்கு மயில பரமேஸ்வரன் பார்த்தேன், மேகத்தையும் பரமேஸ்வரனாக பார்த்தோம், ஆண் வண்ட பரமேஸ்வரன் பார்த்தோம். இவைகள்லாம் வண்டோ யானையோ இவைகள்லாம் ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வர கஷேத்திரத்திலையும் இங்க ஸ்ரீசைல கஷேத்திரத்திலையும் மல்லிகார்ஜுன கஷேத்திரத்திலையும் பக்தாளா இருந்ததா அங்கே சரித்திரம் சொல்றது. அப்படி சொல்லி விசேஷமாக எதை பார்க்கிறீர்களோ அது அதனுடைய பரமேஸ்வர ஸ்வரூபமாக தியானம் பண்ணியிருந்தான வண்ணம். அதே போலயே சந்தியா காலத்துல அவர் நாட்டியம் ஆடக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை மேல போய் அழகா சொல்ல போறார். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.